ஒரு முறை வேதவியாசர் என்ன பண்ணுறாரு, தம் சீடர்களை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்திய மகாபாதக நாசினி. உடனே சீடர்கள் கேட்குறாங்க, எதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறீங்க அப்படின்னு வியாசரை கேட்குறாங்க. நான் சொல்லலை, வியாசரை கேட்குறாங்க. வியாசர் சொல்கிறார், எப்பேற்பட்ட மகாபாதகமும் நாசமாயிடும் இந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்படின்றாங்க. உங்களுக்காக இன்னொரு முறை சொல்கிறேன். அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்தியம் மகாபாதக நாசினி. இந்த பஞ்சகன்யா யாரு அப்படின்னா, இந்த 5 பேரும் கற்புக்கரசிகள். அதனால தான் குழந்தைக்கு எண்ணெய் தேய்க்கும் போது உட்கார வச்சு, மனையில் உட்கார வச்சு, அவளுக்கு நெத்தியில் பொட்டு வச்சு குங்குமம் இட்டு இதை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை அந்த கற்பு நெறி தவறாமல் இருப்பா அப்படிங்கிறதுக்காக அது சொல்கிறது. சரி, கல்யாணம் ஆனவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மாங்கல்யத்தை கையில் வச்சுட்டு அகல்யா, திரௌபதி, சீதா, தாரா, மண்டோதரி ததா பஞ்சகன்யா ஸ்மரே நித்திய மகாபாதக நாசினி அப்படின்னு சொல்லும்போது தீர்க்க சுமங்கலித்துவம் வருது அப்படின்னு வியாசர் கூட சொல்கிறார். இது வியாசரே சொன்னதுனால இது சத்தியவாக்கு, இது நிஜம்தான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சந்தேகம்னா, அகல்யா கதை, திரௌபதி கதை, சீதா கதைலாம் தெரியும். ஆனால் இந்த தாரா பற்றி எனக்கு தெரியாது. இந்த தாரா யார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா ஒரு தாரா ப்ரகஸ்பதியோட ஒய்ஃபு தாரா. ப்ரகஸ்பதியோட ஒய்ஃபு தாரா இதில் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நம்பினேன். ஏன்னா ப்ரகஸ்பதியோட தாரா என்ன பண்ணுறான்னா, அவர்கிட்ட ப்ரகஸ்பதி கிட்ட குரு இருக்கார்ல, அதாவது நம்ம நவக்கோள்கள் சொல்கிறோம் இல்லையா, அதில் குரு இருக்கார்ல, அவர் தேவகுரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட சந்திரன் பாடம் படித்தான். குருகுலத்தில் வாசம் பண்ணி அவர்கிட்ட பாடம் படித்தான். படிக்கும்போது அவனுக்கு குரு மேலே அவ்வளோ ஒரு பக்தி. அதே போல் குரு பத்தினி மேலேயும் ரொம்ப பக்தி இருந்தது. அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்கன்னா, அவன் குருகுல வாசம்லாம் முடிஞ்சு தேவலோகத்துக்கு போய் அவன் என்ன பண்ணுறான், ஒரு வீடு கட்டுறான். அந்த வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு குருவியும் குரு பத்தினியும் கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நான் வரல, எனக்கு பதிலாக என்னோட மனைவி தாரா அதில் கலந்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தாரா கலந்துப்பான்னு சொன்ன உடனே தாரா அங்கே போகிறாக்கன்னா, அந்த சந்திரன் உண்மையிலே அழகானவனும், ரொம்ப ரொம்ப மிக அழகுவன், ரொம்ப அழகாகவும் ரொம்ப சாஸ்திரோதகமாகவும் அந்த கிரகப்பிரவேசத்தை ரொம்ப நல்லா நடத்துகிறான். அதே மாதிரி குருவோட பத்தினிங்கிறதுனால அவளை ரொம்ப நல்லா மரியாதை கொடுத்து நல்லா இது பண்ணி ரொம்ப நல்லா கவனிச்சிட்டாங்கன்னா இவளுக்கு அவனை சந்திரனை விட்டு பிரிய மனசில், சந்திரன் மேலே ஒரு ஈர்ப்பு அவளுக்கு ஏற்படுது. அவன் என்ன பண்ணுறா, நான் ஒரு வாரம் தங்கிட்டு போகிறேனே அப்படின்னு அவள் சொல்கிறான். சரி, குரு பத்தினி ஒரு வாரம் தங்கிட்டு போகிறேன், இந்த இடத்துல நீ நிறைய வேள்விகள்லாம் செஞ்சுருக்க, யாகம்லாம் செஞ்சுருக்க, நல்ல அதிர்வுகள் இருக்குது இந்த இடத்துல, எனக்கு இந்த இடத்துல இருக்கணும் போல இருக்குன்னு ஒரு வாரம் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னொடனே அவரும் இருக்கணும் அப்படிங்கிறா. ஆனால் அப்போ என்ன பண்ணுறா, தாரா தன் மேலே அவர் மேலே ஈர்ப்பு இருக்கிறத அவள் ஜாடமாடியாக தெரிவிக்கிறா. அவள் ஆசைப்படுறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே சந்திரன் குரு பத்தினி தீண்டக்கூடாதுங்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது 5 மாபாதகத்தில் 1. குரு பத்தினி மனைவியாக நினைக்கும் போது அது ரொம்ப மாபாதகத்தில் 5 பாதகத்தில் அது 1வது பாதகம். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி அவள் கேட்டுட்டான்னா, இவரும் தாராவும் ரொம்ப அழகாக இருப்பாள். அதனால் என்ன ஆகுது, தாராவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அதனால் உருவானது தான் புதன். சந்திர வம்சம் தான் மகாபாரதத்தோட ஆரம்ப கதை. புதன் பிறக்கிறார் இல்லையா, அதுதான் ஆரம்ப கதை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த தாரா இதில் வருவாளா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது, இந்த தாரா பஞ்சகன்யாவில் இல்லை. அப்போ எந்த தாரா வரா அப்படின்னா, வாலியோட மனைவி இருந்தா இல்லையா ராமாயணத்தில், அவ தான் இதில் தாரா. சரி, ஒரு ராட்சசனோட மனைவி வாலி, ஒரு வானரத்தோட மனைவி. வாலி யாருன்னு கேட்டாக்கன்னா சூரியனோட பிள்ளை. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி இந்த பஞ்சகன்யாவில் வரா, கற்புக்கரசிகளில் எப்படி வரா அப்படின்னு சொன்னால், வாலி
சுக்ரீவனோட சண்டை போட போகும்போது அவள் கூப்பிட்டு சொல்கிறான், நீங்கள் பண்ணுறது தவறு. அவன் வந்து என்றைக்கும் இல்லாத பயந்தாங்குழி இன்றைக்கி வந்து உங்களை கூப்பிட்றான்னா அவனுக்கு பின்னாடி ராமர் அப்படிங்கிற பரம்பொருள் இருக்கிறதான்னு நான் கேள்விப்படுறேன். நீங்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா, ரொம்ப சொல்கிறா. அவள் பேச்சை வந்து அவன் வாலி கேட்குறதில்ல. நான் சொல்கிறேன், சுவாமி கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க, நான் சொல்கிறது கண்டிப்பாக நித்தியம். நான் வந்து உளவாளியெல்லாம் வச்சு நான் கேட்டுட்டேன், வந்திருக்கிறது பரம்பொருள் தான். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு சண்டைக்கு போவேணாம், போனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து நேரும்னு தாரா வந்து பல முறை எடுத்து சொல்கிறான். ஆனால் வாலி வந்து அதை லிசன் பண்ணுறதில்ல. போய் சுக்ரீவனோட போரிடும்போது ராமர் வந்து மறைந்திருந்து அம்பு போட்டு கொள்கிறார். கொன்னா கூட தாரா வந்து என்ன தெரியுமா சொல்கிறா, எங்கிட்ட அவர் வந்து இறந்த உடனே வாலி இறந்த உடனே செய்தி கேட்டு போய் ராமரை பார்க்குறான். ராமரை பார்த்துட்டு நீங்கள் பரம்பொருள் தானே எனக்கு தெரிஞ்சுது, அதனால தான் நீங்கள் இறந்தீங்கன்னு சொல்லிட்டு அவள் இறந்து போகிறத தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சுக்ரீவனுக்கு முடிசூட்டி அங்கதனை வந்து இளவரசு பட்டம் கட்டி அவங்க கொண்டு வராங்க. அப்பேற்பட்ட தாரா தான் அந்த 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 5 கற்புக்கரசிகளில் வர. ஆனால் இந்த தாராவால் தான், எந்த தாராவால், ப்ரகஸ்பதியோட மனைவி தாராவால் தான் மகாபாரதம் உருவாச்சு. புதனோட கதை தான் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஏன் சந்திரவம்சம்னு சொல்கிறாங்க? இன்னொன்று, ராமனுக்கு ஏன் ராமச்சந்திரன்னு பேர் வந்தது அப்படின்னா, இந்த வாலி சொல்கிறான், நீ சூரிய வம்சத்தில் பிறந்தாலும் என்னை மறைந்திருந்து கொன்றதுனால இனிமே உன்னை ராமச்சந்திரன்னு கூப்பிடுவாங்க. சந்திரனுக்கு எப்படி களங்கம் ஏற்பட்டதோ அதே போல் உனக்கும் ஒரு களங்கம் ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு இனிமே ஜனங்கள் வந்து உன்னை ராமச்சந்திரன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு வாலி சொல்கிறார். வாலி சொன்னதுனால தான் ராமருக்கு வந்து ராமச்சந்திரன்னு பேர். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அதாவது விலங்கை வந்து மறைஞ்சிருந்து கொள்ளலாம், தப்பு இல்லை, உனக்கு விலங்கு குணம் இருந்தது, அதனால் விலங்கை வந்து மறைஞ்சிருந்து கொள்ளலாம், கூட பிறந்தவனை வந்து அந்த மாதிரி நீ பண்ணது தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சுக்ரீவனோட மனைவி ருமையை வந்து அவர் இது பண்ணிக்கிறார் அவர். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ பண்ணது தப்பு அப்படின்னு அவர் சொல்லி, நீ வானரம் மாதிரி இருந்த நீனு, அதனால் மனுஷ குணம் இல்லாதனால உன்னை மறைஞ்சிருந்து கொண்டா தப்பு கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார். கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற கற்புக்கரசிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போவும் சொல்கிறேன், இதில் இருக்கிற தாரா வந்து வாலியோட மனைவி தாரா. கற்புக்கரசி கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் பொன் குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டும் போது நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். அதே போல் மாங்கல்யத்தை கையில் வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே நீங்கள் இந்த ஸ்லோகம் சொல்லணும். இன்னொரு தடவை ஸ்லோகம் சொல்கிறேன். அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி தத்தா பஞ்சகன்யா ஸ்மரே நித்யா மகாபாதக நாசினி. மற்ற பஞ்சகல்யா பற்றி நம்ம சொல்லுவோம். இது லைக் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். ஒரு கதையாக நான் பின்னால் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.